ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா மகாராஷ்டிரால இருக்கிற சத்ரபதி சாம்பாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. அவுரங்காபாத், ஓகேவா? அவுரங்காபாத்தோட புது நேம் தான் வந்து சத்ரபதி சாம்பாஜி நகர். நம்ம சென்னைக்கு எப்படி மெட்ராஸ்க்கு நேம் மாத்தி சென்னை நாக்குனாங்களோ அது மாதிரி அவுரங்காபாத்தை பேரை மாத்தி சத்ரபதி சாம்பாஜி நகர் ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம சத்ரபதி சாம்பாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் டூர், அதுக்கப்புறம் பக்கத்தில் ஸ்டே பண்ணுறதுக்கான ஹோட்டல்ஸ் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க சத்ரபதி சாம்பாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் போய் சுற்றி பார்க்கலாம். இங்கே வந்து மெயினாக கனெக்டிவிட்டி வந்து எல்லோரா கேவ்ஸ், அஜந்தா கேவ்ஸ், நாசிக், பூனா இந்த மாதிரி முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ்க்கெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சில ப்ராடக்ட்ஸ் ஸ்டாக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சத்ரபதி சாம்பாஜி நகர் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ். இங்க வந்து நம்ம ஊர்ல பேருந்து நிலையம் சொல்லுவாங்கல்ல, இங்க வந்து பஸ் ஸ்தானக் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தியவர்த்தி, அதாவது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் சத்ரபதி சாம்பாஜி நகர். இங்கிருந்து தான் உங்களுக்கு அஜந்தா கேவ்ஸ், எல்லோரா கேவ்ஸ், அதுக்கப்புறம் பூனா, நாசிக், தௌலதாபாத் ஃபோர்ட்டு, இது மாதிரி முக்கியமான இடங்களுக்கு போகிறதுக்கான பஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க பஸ் ஸ்டாண்ட் உள்ள போய் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங் எல்லாம் இருக்கு. வெளியே போகணுன்னே வந்து சிட்டி பஸ்ஸஸ் கிடைக்கும். அவுரங்காபாத்குள்ளோட சாரி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, சிட்டி பஸ்ஸஸ் நிக்கும். இங்க இருந்து உங்களுக்கு சிட்டிக்குள்ள இருக்கிற சாரிங்க அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சோ இங்க இருந்து பிபிகா மக்பரா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு, முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ சிட்டிக்குள்ள, ஓகேவா? ஸோ சிட்டி பஸ்ஸஸ் எல்லாம் வெளியே இருக்கும், ஆட்டோஸும் நிறைய இருக்கும், ஓகேவா? அங்க பஸ்ஸஸ் சென்டர் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பஸ் ஸ்டாண்ட் பிளாட்ஃபார்ம் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவலுக்கு தேவையான மொபைல் ஆக்சசரிஸு, ஃபேன்சி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் இருக்கு. ரிசர்வேஷன் கவுண்டர், பார்சல் ஆஃபீஸ் இதெல்லாம் இங்கே இருக்கு. ஸோ இங்கிருந்து உள்ளுக்குள்ளே போனோன்னே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஐ திங்க் பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்னு நினைக்கிறேன். இது எஸ்டி ரெஸ்டாரண்ட்னு இருக்கு பாருங்க. நம்ம ஊர் இட்லி, வடை, தோசை எல்லாம் கூட கிடைக்குங்க. ஸோ இது வந்து நாசிக் போற பஸ்ஸஸ்க்கு புக் பண்றதுக்கான பிளேஸ், ஓகேவா? நாசிக், பூனா அங்கெல்லாம் போறதுக்கு புக் பண்றதுக்கான பிளேஸ். இந்த சைடு நிக்கிற பஸ்ஸஸ் எல்லாமே நாசிக், பூனா பஸ்ஸஸ். இதுக்கு எப்பவுமே செம டிமாண்ட் இருக்குங்க, எப்பவுமே கூட்டம். காலையில வந்தப்போ ரஷ்ஷா இருந்துச்சு, இப்போ ரஷ்ஷா இருக்கு. மகாராஷ்டிரால என்னதான் வந்து சாம்பாஜி நகர், நம்ம அவுரங்காபாத் எல்லாம் வந்து பெரிய நகரமா இருந்தாலும் பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து இன்னுமே கொஞ்சம் அப்கிரேட் ஆகணுங்க. இன்னுமே வந்து ஒயிட் டாப்பிங் கூட போடல. ஒயிட் டாப்பிங் விடுங்க, இன்னும் அந்த அட்லீஸ்ட் ஒரு தார் இது கூட போடல. அப்படியே மண்ணு பறந்துட்டு, மணல் பறந்துட்டு, புழுதி பறந்துட்டு தான் இருக்கு. ஏதோ ஒரு கிராமத்து பஸ் ஸ்டாப் மாதிரி தான் இருக்கு. நம்ம பூனே பஸ் ஸ்டாண்டே கூட அப்படிதாங்க இருந்துச்சு, ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்ட. ஏன் வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு தெரியல. பஸ்ஸஸ் எல்லாம் வந்து மாடர்னா அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க, பட் ஆனா பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து அப்கிரேட் பண்ணாம வச்சிருக்காங்க. ஏன்னு தெரியல. அதனால புது பஸ் விட்டா கூட நிறைய டஸ்ட் எல்லாம் படிஞ்சு ஏதோ பழைய பஸ் மாதிரி தாங்க தெரியுது. நிறைய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வேற ஓடுது, பிரீமியம் பஸ்ஸஸ் எல்லாம். பட் அந்த பஸ்ஸஸ் எல்லாம் கூட குவாலிட்டி மெயின்டைன் பண்றது வந்து இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் இருந்தா கஷ்டம் தான். இங்க மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா நம்ம எம்எஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே வந்து பஸ் டிப்போவும் இருக்குங்க. சூப்பரா வந்து பஸ் ரூட் இதெல்லாம் போட்டிருக்காங்க, போஸ்டர்ஸ் எல்லாம். பட் எல்லாமே மராத்தில தாங்க இருக்கு, ஹிந்தியில கூட இல்ல. அதனால நமக்கு படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டம். எழுத்து கூட்டி படிக்கலாம், ஹிந்தி மாதிரியே தான் இருக்கு. பட் ஆனா புதுசா வரவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் தான். நம்ம ஹிந்தி தெரியாம வந்தாவே கஷ்டம் தான். இதுல மராத்தில வேற எழுதி இருந்தாங்கன்னா அவ்வளவுதான், வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. பட் ஆனா பேச்சு வழக்குல ஹிந்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹிந்தியில ஏதாவது கேட்டா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. சோ அந்த வரைக்கும் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு பேச்சு வழக்குல ஹிந்தி தெரிஞ்சிருந்துச்சுன்னா சமாளிச்சுக்கலாங்கிற மாதிரிதான் இருக்கு.
சோ இது பாத்தீங்கன்னா சிவனேரி பஸ்ஸஸ்ங்க. நிறைய பஸ் டைப்ஸ் வச்சிருக்காங்க. ரெட் கலர்ல இருக்கிறது லால்பரி பஸ் சொல்லுவாங்க, சிவப்பு ரதம். அதுக்கப்புறம் வந்து அங்க முன்னாடி போச்சு இல்லையா, சோ அது வந்து சிவனேரி பஸ்ஸஸ். அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து இ சிவாகின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் இருக்கு, நம்ம ஊரு எஸ்ஐடிசி பஸ்ஸஸ் மாதிரி ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் இருக்கு, அது வந்து சிவாகி பஸ்ஸஸ். அது போக பாத்தீங்கன்னா நம்ம வால்வோ பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியல. மும்பை புனே மாதிரியான சிட்டிஸ்ல அந்த பஸ்ஸஸ் பார்க்க முடிஞ்சு, சாம்பாஜி நகர்ல அந்த மாதிரி பஸ்ஸஸ் எதுவும் பெருசா நான் பார்க்கல. இப்ப பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த கிரீன் கலர் பஸ்ஸஸ், அதெல்லாம் பாத்தீங்கன்னா இ சிவாகி பஸ்ஸஸ்ங்க, எலக்ட்ரிக் பஸ்ஸஸ். சிவாகி நார்மல் பிரீமியம் பஸ்ஸஸ் வந்து சிவாகின்னு சொல்லுவாங்க, இது எலக்ட்ரிக் பஸ்னால அதை இ சிவாகின்னு ஆக்கிட்டாங்க. சூப்பர் இல்ல. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டேட்ஸ்க்கு வந்து இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் கொடுத்துருக்குங்க. சோ அந்த ஸ்கீம்ல வந்து மகாராஷ்டிராக்கும் நிறைய பஸ்ஸஸ் கொடுத்துருப்பாங்க போல. நம்ம பூனா சிட்டில எல்லாம் பார்த்தா எக்கச்சக்கமான வண்டிங்க. இங்க எம்எஸ்ஆர்டிசில பாத்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களை எல்லாம் பிக்னிக் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து இந்த கான்ட்ராக்ட் பஸ்ஸஸ் எடுத்துக்கிறாங்க எம்எஸ்ஆர்டிசில இருந்து. மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸஸ் அழகா கான்ட்ராக்ட் எடுத்து ஸ்கூல்ல இருந்து நிறைய பிளேசஸ்க்கு பிக்னிக் கூட்டிட்டு வராங்க. இங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே தான் வந்து நம்ம சித்தார்த் ஜூ அண்ட் பார்க் இருக்கு, அதனால ஸ்கூல் பசங்களை எல்லாம் நிறைய இந்த ஜூக்கு கூட்டிட்டு வராங்க. அது போக அஜந்தா, எல்லோரா, இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குல்ல, பிபிகா, மக்பாரா, இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கு. அதனால நிறைய ஸ்கூல் சில்ட்ரனை வந்து அழகா எம்எஸ்ஆர்டிசி பஸ்ஸஸையே கான்ட்ராக்ட் எடுத்து பிக்னிக் கூட்டிட்டு வராங்க. நல்ல விஷயம் இல்ல, நம்ம ஊர்ல கூட இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. மக்களே பூனே பஸ்ஸஸ்க்கு எப்பவுமே கியூ இருக்குன்னு சொன்னல, இங்க பாருங்களா ஆல்ரெடி கியூல நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பூனே நாசிக்கெல்லாம் எப்பவுமே கூட்டம் அதிகமா இருக்குங்க, அதனால அதுக்குன்னே தனி பூத் போட்டாங்க புக்கிங்க்கு. ஸோ இங்க மக்கள் வந்து சிவிக் சென்ஸ் நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க, அழகா கியூல நின்று டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்றாங்க பாருங்க. நம்ம சாம்பாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் தனியா ஒரு ஓரத்துல வச்சிருக்காங்க. நம்ம பேசஞ்சர் வெயிட்டிங் ரூம் இருக்குல்ல, அதுக்கு பேக் சைடு வந்து வச்சிருக்காங்க. சோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். மத்தபடி பாத்தீங்கன்னா கிரேட்டா ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு நார்மலா வந்து நம்ம ஊர்ல இருக்கிற குட்டி குட்டி டவுன்ஸ்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தாங்க இருக்கு லோக்கலா. மக்களே பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற எஸ்டி கேண்டீன் எப்படி இருக்கு பாருங்க, நல்லாவே இருக்குங்க. நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்றாங்க. இங்க பாருங்க, சிப்ஸ், டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் இதெல்லாமே கிடைக்குது. செம்ம நீட்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தைரியமா சாப்பிடலாம். ஸோ மக்களே பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், உள்ள இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி, பஸ்ஸஸ் எல்லாம் எங்க நிற்கும் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் பார்த்துடலாம். ஓகேவா, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே வந்து உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க. மினிமம் 500ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 500, 800, 1500 இந்த மாதிரி போகும். சாரி, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கும், நிறைய சவுண்டா இருக்கும். ஸோ அப்படியே நம்ம வெளியே போயிட்டு இங்க பாருங்க ஆப்போசிட்ல தான் இருக்கும். ஆப்போசிட்லயே உங்களுக்கு லைனா இருக்கும். நான் எங்க இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகேவா, வாங்க போவோம். மக்களே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்தோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட் ஷாப்ஸ், ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். வெளியே பார்த்தாவே தெரியுது பாருங்க, ஹோட்டல் மோடி சாம்ராட். ஸோ இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் அவைலபிளா இருக்கும். இந்த பக்கம் ஒரு லாட்ஜ் இருக்கு. எல்லா லாட்ஜஸ்க்கு கீழேயுமே வந்து ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்கு, வெஜ் அண்ட் நான்வெஜ், பியூர் வெஜ் ஹோட்டல்ஸும் இருக்கு. இங்க பாருங்க மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூர் வெஜ் ஹோட்டல் இருக்கு. நம்ம ரோடு கிராஸ் பண்ணிட்டு போய் பார்ப்போம். மக்களே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்ல இருக்கோங்க. இங்க பாருங்க தனிஷ் கிளாஸ் எல்லாம் ஆப்போசிட்ல இருக்கு. அந்த பக்கம் போறதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட் ஒட்டினா அப்படியே பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்ல உங்களுக்கு ஃப்ரூட்ஸ், ஜூஸ், ஸ்நாக்ஸ், ஈரானி காஃபி எல்லாம் கிடைக்கும் பாருங்க. இங்க பாருங்க, ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் பஞ்சமே இருக்காதுங்க நார்த் இந்தியால. இங்க பாருங்க வடா பாவ், சமோசா, பஜ்ஜி, போண்டா எல்லாமே அவைலபிளா இருக்கு. சூப்பரா ஒரு மாஸ்க் இருக்கு பாருங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே. நாம ஒரு காஃபி குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல போய் ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். மக்களே நாம் இந்த பையா கடையில பாருங்க சமோசாவும் சாயும் குடிக்க போறோம். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நல்லா சுட சுட போட்டு இருக்காங்க. தகி வடை, தயிர் வடை எல்லாம் கிடைக்குதுங்க நம்ம ஒரு மாதிரி.
தயிர் வடை, மிளகா பஜ்ஜி, சமோசா, ஹாட் ஈரானி சாய் எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்குது உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே. மக்களே சுட சுட ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சுங்க. ஆலு சமோசா, இங்க பாருங்க எவ்வளவு ஃப்ரூட் ஷாப்ஸ் இருக்கு பாருங்க விதவிதமா. ஸோ நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னா இங்க பாருங்க நீம்பு பானி, லெமன் சோடா எல்லாமே கிடைக்குது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே. இந்தியன் ஃப்ரூட் ஸ்டாலும். சரி, இங்க கிராஸ் பண்ணிட்டு நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற லாட்ஜஸ் எல்லாம் போய் பார்க்கலாம். மக்களே பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்க்கு வந்தாச்சுங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு. ஸோ அங்கதான் சாப்பிட்டோம் ஓகேவா. நேரம் அங்கிருந்து ஆப்போசிட் வந்தீங்கன்னா நிறைய டிராவல் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும் ஓகேவா. பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம், ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் புக் பண்றதுக்கு இங்க இருக்கு பாருங்க. எத்தனை பஸ் இருக்கு பாருங்க. விஐபி டிராவல்ஸ், புனே, நாக்பூர், சோலாப்பூர், ராஜஸ்தான், நிறைய ஊர்களுக்கு போறதுக்கு பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே வந்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க ஜனதா ஹோட்டல், ஜனதா லாட்ஜ், கீழே வந்து ஜனதா ரெஸ்டாரண்ட். ரெண்டுமே இருக்கு, ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் ரெண்டுமே, வெஜ் அண்ட் நான்வெஜ். ஸ்ரீ சாய் ஹோட்டல் மேல, கீழே வந்து ஜனதா லாட்ஜ். இங்க வந்து ரைஸ் பிளேட் மிக் இதெல்லாம் கிடைக்குமா இங்க இருக்கு பாருங்க கீழே. ஸோ இது வந்து ஃபுட் கிங் ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் தனிஷ்க் லாட்ஜிங்னு இருக்கு பாருங்க. 2 லாட்ஜ் பக்கத்துல இருக்குங்க ஒரே இடத்துல. தனிஷ்க் லாட்ஜிங் இங்க வந்து 800 சொன்னாங்க. பட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிறதுனால சீக்கிரம் ஃபுல் ஆயிடுது. பட் செக் பண்ணுங்க ஓகேவா. பக்கத்திலேயே பாபா லாட்ஜ்னு இருக்கு, அது அவ்வளவா நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. இங்கிருந்து அப்படியே போட்டா ஹோட்டல் மோடி சாம்ராட்னு இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு லாட்ஜும் இருக்கு, அதையும் போய் பார்த்துடலாம் வாங்க. இது ஹோட்டல் மதீனா ரெஸ்டாரண்ட், நான்வெஜ்க்குங்க. அதை தாண்டி போனோம்னா மோடி சாம்ராட் ஹோட்டல் இருக்கு. ஏசி, நான் ஏசி ரூம்ஸ், பேங்க்வெட் ஹால் எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கு. இது வந்து அஜந்தா எல்லோரா போறதுக்கு நிறைய மக்கள் இங்க டூர் வருவாங்கல்ல, அதனால சீக்கிரம் ஃபுல் ஆயிடும் இங்க ஹோட்டல்ஸ் எல்லாம். இங்க பாருங்க கியூட்டா ஒரு பப்பி. இந்த ஃபெசிலிட்டியே நல்லா இருக்கு பாருங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இங்க வந்தோடனே சவுண்டே இல்லைங்க. ஓய் என்ன பிரீடு பப்பிடா நீ? நாட்டு நாய் தானா? ஏய் செல்லக்குட்டி, ஓடிட்டாங்க. அழுக்கு பையனா இருக்கான். உள்ளுக்குள்ள கார் பார்க்கிங்கும் இருக்கு. இந்த பக்கம் நம்பர் போட்டிருக்காங்க பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் வரதா இருந்தா ஃபர்ஸ்டே கூப்பிட்டு புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்து ஸ்டே பண்ணிட்டு அஜந்தா எல்லோரா கேவ்ஸ்க்கு அழகா நீங்க பஸ்லயே போயிட்டு வந்துடலாம். கீழேயே வந்து மோடி சாம்ராஜ் ஜென்ரல் ஸ்டோர்னு வச்சிருக்காங்க. சோப்பு, சீப்பு, கண்ணாடி, ஸ்நாக்ஸு இதெல்லாம் வாங்குறதுக்கு. ஸோ நீங்கள் ஆல் த வே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. பேங்க்வெட் ஹால்லாம் அந்த சைடு இருக்கு. மோடி சாம்ராட்ல இருந்து அடுத்து வந்தோம்னா ஹோட்டல் ஷாங்க்ரிலான்னு இருக்குங்க. இங்கேயும் கீழே ஷாங்க்ரிலா ஜென்ரல் அண்ட் கிரானா ஸ்டோர் இருக்கு பாருங்க. ஹோட்டல் ஷாங்க்ரிலா இன். இதுவும் நான் கேட்டப்போ ஃபுல் ஆயிடுச்சு. அதனால நாம வந்து ஒரு 400 மீட்டர்ஸ் தள்ளி தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இது அப்படியே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு ஓகேவா. இதுல நம்பர் போட்டிருக்காங்க பாருங்க, இது நோட் பண்ணிக்கோங்க. ஹோட்டல் கிரீன் பேலஸ், ஏசி நான் ஏசி ரூம்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஹோட்டல் சிவ் சக்தி ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸுங்க. ஸோ அப்படியே வந்து இந்த கிரீன் பேலஸ் ஹோட்டல் பார்த்தோம்ல, அதுக்கு பேக் சைடு இருக்கு ஓகேவா. இதெல்லாமே வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல. ட்ரீபோலியே புக் பண்ணிக்கலாம் இதுல ஓகேவா. அதுக்கு பக்கத்துல ஆர்ய நிவாஸ் ஹோட்டல் ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ்னு அவைலபிளா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு, புதுசா கட்டின ப்ராப்பர்ட்டி போல. சூப்பரா இருக்கு பாருங்க. அங்க ஒரு ஓஏ ரூம் இருக்கு. ஆர்ய நிவாஸ் நல்லா இருக்கு. கீழேயே வந்து உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு. மக்களே, இது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்லிங்க. உள்ள நடந்து வந்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் அவைலபிளா இருக்கு. நம்ம அந்த சைடு இருந்து நடந்து வந்தோம்ல எக்ஸிட்ல இருந்து, இது வந்து பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ் ஓகேவா. இங்க இருந்தும் நீங்க உள்ள வந்தீங்கன்னா போயிடலாம். ஸோ எல்லா ஹோட்டல்ஸுமே வந்து ஒரே ஒரு சர்க்கிள்ல இருக்கு. ஸோ இங்க வந்து ஹோட்டல் ஆதித்யான்னு ஒன்று இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அசோகா எக்ஸிக்யூட்டிவ்னு ஒன்று இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. நல்லா பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாம் வச்சு இங்க பாருங்க, கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே இருக்கு. அதுக்கு பின்னாடியே வந்து ஹோட்டல் மேஜான்னு ஒன்று இருக்கு. ஓலா பெய்ட் சர்வீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. 2 வீலரா 4 வீலரான்னு தெரியல, மேபி ரெண்டுமே அவைலபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பின்னாடியும் 2 ஹோட்டல் இருக்கு, வாங்க அதையும் பார்த்துட்டு வந்துடலாம்.
இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீமியம் ஹோட்டல்ஸுங்க, 1500 அந்த ரேஞ்சில் வரும். மக்களை ஹோட்டல் அசோகா எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா போதுங்க, இங்க வந்து ஹோட்டல் அதர்வான்ட்டு இருக்கு. இதுவும் நல்லா இருக்குங்க, பியூட்டிஃபுல் ஃபெசிலிட்டியா இருக்கு. அப்படியே சவுண்டே இல்லாம அமைதியா இருக்கும். ஸோ ஒரு 2-3 டேஸ் எல்லாம் நீங்க பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவுரங்காபாத் சுத்தி இருக்கிற அஜந்தா எல்லோரா கேவ்ஸ், தௌலதாபாத் ஃபோர்ட்டு இதெல்லாமே சுத்தி பார்த்துட்டு போகலாம். ஸோ அங்க வந்து ஹோட்டல் சஃபர்னு ஒன்று இருக்கு, அங்க பேக் சைடு இருக்கு பாருங்க ஹோட்டல் சஃபர். இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹோட்டல் அதர்வா, அவுரங்காபாத், சாம்பாஜி நகர், எல்லா பக்கம் கொடி கட்டி இருக்காங்க பாருங்க. நேற்று தான் வந்து சத்ரபதி சிவாஜி அவர்களோட பர்த்டே முடிஞ்சு, அதனால தான் வந்து இவ்வளவு கொடியெல்லாம் கட்டி கலைபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க நேற்று. ஹோட்டல் சஃபர் லாட்ஜிங் அண்ட் போர்டிங்னு இருக்கு பாருங்க. இதுவும் கொஞ்சம் பட்ஜெட் ஹோட்டல் மாதிரி தான் தெரியுது. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஹோட்டல் ஷாங்க்ரிலான்னு ஒன்று இருக்கு, இந்த சைடு இருக்கு பாருங்க. அங்கேயே ஒரு ஷாங்க்ரிலா பார்த்தோம், இங்கே இன்னொரு ஷாங்க்ரிலா இருக்கு. இதுவும் கொஞ்சம் பட்ஜெட் ப்ரைஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே, பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்களா கிட்டத்தட்ட 8லேருந்து 10 ப்ராப்பர்ட்டிஸ் வரைக்கும் இருக்குங்க. ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு ஒரே ரூம் கிடைச்சிரும். நான் கொஞ்சம் நேற்று வந்து இங்கே போலீஸ் ட்ரைனிங் வேற அந்த செலக்ட் பண்ணுவாங்கல்ல, அதுக்கான எக்ஸாம் நடந்துச்சான். அதனால பசங்க வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டாங்க. அதனால அங்கே இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 400 மீட்டர்ஸ் நடந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்பலாம் இல்லை, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணால் போதும். பட் ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா நேராக ஆப்போசிட்லேயே இதில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் தங்கிக்கலாம், அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் எல்லாம் விசிட் பண்ண போகும்போது. ஓகேவா? ஸோ இப்போ நாம் அந்த சைடும் கொஞ்சம் ஹோட்டல்ஸ் இருக்குது, அதுவும் போய் பார்த்துருவோம் வாங்க. மக்களே, ஹோட்டல் ஷாங்க்ரிலா, மிர்சா, ஹோட்டல் அசோகா எக்ஸிக்யூட்டிவ் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஆப்போசிட்டில் வந்தாச்சுங்க. இந்த மாதிரி ஓவர் பாஸ் இருக்கும், அதில் ஏறிக்கலாம், இல்லை ரோடையும் கிராஸ் பண்ணி வந்துடலாம். கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்க சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக கிடைக்கும். சாட் ஐட்டம்ஸ், சுகர் கேன் ஜூஸு, ஃப்ரைட் ஃபுட்டு, ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், லஸ்ஸி, ஜூஸஸ்ஸு, ஃபலூடாஸு இதெல்லாமே உங்களுக்கு லைனாக ஃபுட்டுக்கான கடைகள் இருக்கும். ஓகேவா? ஸோ தங்கறதுக்கும் வந்து நிறைய இடங்கள், அப்படியே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஃபுட்டுக்கும் நிறைய இடங்கள் இருக்குங்க. சுட சுட உங்களுக்கு 24/7 கிடைக்கும். வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு எல்லாமே கிடைக்கும். ஃபலூடாஸ் எல்லாம் போட்டோ பார்த்தோன்னே வாங்க வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு பாருங்க. எவ்வளவு டிலைட்ஃபுல்லா போட்டிருக்காங்க பாருங்களா. இது வந்து லஸ்ஸி, மேங்கோ லஸ்ஸி, ரோஸ் லஸ்ஸி, சாக்லேட் லஸ்ஸி. லஸ்ஸி நார்த் இந்தியாவில் ஃபேமஸ் இல்ல, ஸோ அதுலயே நிறைய ஃபிளேவர்ஸோட இருக்கு. இதெல்லாம் மஸ்ட் ட்ரை ஐட்டம்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிசால் பாவ், பாவ் பாஜி, வடா பாவ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நிறைய கிடைக்கும். தாதா தோசானே இருக்குங்க, தோசை கடை. நம்ம ஒரு முருகன் இட்லி கடை மாதிரி தோசை கடை இருக்குங்க இங்க. வாவ், வேற லெவலுங்க. ஃபுட்டுக்கு மட்டுமே எவ்வளவு ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கல்ல மக்களே. அப்படியே வந்து இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கு பாருங்க. இதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹோட்டல் இருக்கு பாருங்க. சோ இங்க ஒரு கலாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு, எக்ஸிகியூட்டிவ் ஹோட்டல். நேர் ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு லாட்ஜ் இருக்கு, பூர்வி லாட்ஜ்னு சொல்லிட்டு. பஸ்ஸஸ் போயிட்டே இருக்கு. சோ ஆப்போசிட்ல 2 லாட்ஜ் இருக்கு. ஓகேவா? இந்த பக்கம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி கடலை, பொரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நாம ஸ்டே பண்ணி இருக்கிறது வந்து அங்க இருக்கு பாருங்க, அந்த ஸ்டாச்சு. அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு பில்டிங் தெரியுது பாருங்க, அங்கதான் ஸ்டே பண்ணிருக்கோம். நாம ஸ்டே பண்ணிருக்கிற ரூமும் காமிக்கிறேன். இதெல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ், போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட் ரெண்டுமே அவைலபிளா இருக்குங்க. டேம்ஸ் ரெஸ்டாரண்ட், இது பியூர் வெஜ். இது வந்து ஃபுட் ட்ரெண்ட், வெஜ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். மோமோஸ் 79, லஸ்ஸி 49. ஓரளவுக்கு ஹிந்தி படிக்க தெரியுங்க. ஸோ இங்க பாருங்க, இப்ப நல்லா தெரியுது பாருங்க. ஹோட்டல் கலாலட்சுமி, பிருத்வி பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் பக்கத்திலேயே. ஓகேவா? அதுக்கப்புறம் ஹோட்டல் பாபுஸ்ன்னு இருக்கு. ஸோ இங்க மட்டுமே வந்து உங்களுக்கு 2-3 ஹோட்டல்ஸ் இருக்கு.
அதுக்கு நேர் ஆப்போசிட்லயே வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட், கரும்பு ஜூஸ் கடை எல்லாமே அவைலபிளா இருக்கு 3 வேளையும். மக்களே, நம்ம காலங்காத்தால அவுரங்காபாத் சாம்பாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கோங்க. அங்க நிக்கிறது வந்து மத்திய பிரதேஷ் பஸ்ஸுங்க. மத்திய பிரதேஷோட ஸ்லீப்பர் பஸ், மத்திய பிரதேஷ் பரிவாகன். ஸோ அவுரங்காபாத்துக்கு ஓவர் நைட் ஜேர்னி பண்ணிட்டு வந்து அழகா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இறக்கி விட்டு நின்றுட்டு இருக்கு பாருங்க. ரோடு கிராஸ் பண்றதுக்கான ஓவர் பிரிட்ஜ். ஸோ இது காலையில நேரத்துல உங்களுக்கு நைட் நேரத்துலயும் காமிச்சாச்சு, பகல் நேரத்துலயும் காமிச்சாச்சு. காலையில 6 மணிக்கு இருக்கும், 6:15 ஆக்சுவலா. ஸோ ஹோட்டல்ஸு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இப்படிதாங்க இருக்கு வைபு. ஸோ இன்கேஸ் நீங்க காலங்காத்தால வந்து இறங்குனீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஆட்டோஸ் எல்லாமே காலங்காத்தாலேயே அவைலபிளா இருக்கும். ஆப்போசிட்ல டாக்ஸிஸ் நிக்குது பாருங்க. ஸோ நீங்க வந்துட்டு, நான் ஆக்சுவலா வந்து இந்த வீடியோல பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல அங்க பாருங்க, அது ஃபுல்லா ஹோட்டல்ஸ் தான், ஹோட்டல்ஸ் அண்ட் லாட்ஜஸ் தான். ஓகேவா? ஹோட்டல் அசோகா எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறம் ஷாங்கிரிலா ஹோட்டல், இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். அங்கிருந்து உள்ளுக்குள்ள போனாலும் அந்த ஸ்ட்ரீட்ல ஒரு 4-5 ஹோட்டல்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலா பஸ் ஸ்டாண்ட் சுத்தியுமே பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஹோட்டல்ஸே வந்து ஒரு 10 ஹோட்டல்ஸ் இருக்குங்க. ஏதாவது ஒரு லாட்ஜ்ல உங்களுக்கு கிடைக்கும் ரூம்ஸ். என்னோட ரூம் காமிக்கலான்ட்டு இருந்தேன், அங்க லைட் எரியுது பாருங்க, அந்த பில்டிங் தான். பட் காலையில ஹரிபரியில எடுக்க மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே. ஸோ 1 பெட்ரூம் நமக்கு வந்து 500 கிடைச்சுங்க. 500ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? 500ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 1500 வரைக்கும் உங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ ஆட்டோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி இருந்தே வந்து சிட்டிக்குள்ள எல்லா பிளேசஸுமே அவைலபிளா இருக்கும். நீங்க ஹோட்டல் செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் எல்லாம் போறதுன்னா அழகா பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க பஸ் எடுத்துக்கலாம். போத் எல்லோரா கேவ்ஸ், அஜந்தா கேவ்ஸ் போற பஸ்ஸஸ் ஒரே பிளாட்ஃபார்ம்ல தான் நிற்கும். இங்க பாருங்க, காலங்காத்தால போகா வடா பாவெல்லாம் வித்துட்டு இருக்காங்க சாயாவோட. நம்ம ஊர் அவள் தான் இங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து பஸ் ஸ்டாண்டு. பிப்ரவரி மாசம் நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். எப்படி அப்படியே பனிமண்டலமா இருக்கு பாருங்க. அதுதான் ஆக்சுவலா மெயின் என்ட்ரன்ஸ். கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் போறாதான் இருக்கும் பெரிய சிட்டிஸ்லயே, கண்டுக்காதீங்க. பஸ்ஸஸ் நல்லா இருக்கு, பட் ஆனா பஸ் ஸ்டாண்ட் கண்டிஷன்ஸ்ல பஸ்ஸஸ் எல்லாம் மோசமாயிருது, புழுதி படர்ந்து. இங்க பாருங்க, மராத்தி பாட்டிமாங்களோட சாரை கட்டுற ஸ்டைலு, லோக்கல் கல்ச்சர். ஒவ்வொரு ஊருக்கும் வந்தா நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் இந்தியாக்குள்ள. ஸோ இது பஸ் ஸ்டாண்டோட மெயின் பிளாட்ஃபார்ம் ஏரியா. இதெல்லாம் தான் வந்து அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் எல்லாம் போற பஸ்ஸஸ் நிக்கிற இடம். மக்களே, காலங்காத்தால நம்ம சத்ரபதி சாம்பாஜி நகர் அவுரங்காபாத் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? செம்ம பிஸியா இருக்குங்க. ஸோ நம்ம ஃபுல்லா பஸ் ஸ்டாண்டை வந்து ஒரு டூர் ஃபெசிலிட்டி, பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ காலங்காத்தால நீங்க அஜந்தாலாம் போகணும்னா ஏர்லியா வந்துடணும். நாம் இன்னைக்கு அஜந்தா தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா அது வந்து 90 கிலோமீட்டர்ஸ், 2 to 3 hours ஆகும், மேபி மோர் தென் தட். அதனால காலையில எப்படி உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கும், பூனே நாசிக் போற பஸ்ஸஸ் எல்லாம் எங்க நிற்கும், காலையில என்ன மாதிரி வைப்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. மக்களே, இதுதான் மார்னிங் வியூங்க. இது பாருங்க, எல்இடி ஸ்கிரீன்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணிட்டே இருக்கும், அரைவல்ஸ் அண்ட் டிபார்ச்சர்ஸ். அஜந்தா எல்லாரும் கேவ்ஸ் போற பஸ்ஸஸ் எல்லாம் இங்கதான் நிக்குங்க. எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இருக்கு பாருங்க, லால்பரி பஸ்ஸஸ், எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் எல்லாமே லைனா கிளம்பிட்டு இருக்கு. நிறைய ரஷ்ங்க, 24/7 இங்க ரஷ் இருக்கும் போல. சத்ரபதி சாம்பாஜி நகர் அவுரங்காபாத்ல இங்க பாருங்க எவ்வளவு பார்சல் கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு. இது வந்து சாம்பாஜி நகர் டு ஜல்கான் போற பஸ். இது கூட எல்லோரா கேவ்ஸ் போகுங்க. சாரி, எல்லோரா கேவ்ஸ் இல்ல, இது வந்து அஜந்தா கேவ்ஸ் போற பஸ், ஜல்கான் போற பஸ். எல்லோரா கேவ்ஸ் வந்து இந்த சைடு நிற்கும், 12 நம்பர் பிளாட்ஃபார்ம்ல. நிறைய காஃபி ஷாப்ஸ், டீ ஷாப்ஸ், ஸ்நாக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். ஓ, இது இந்தியா போஸ்டோட பார்சல்ங்க. நான் கூட பஸ் பார்சல் நினைச்சேன், எம்எஸ்ஆர்டிசி பார்சல் நினைச்சேன். இந்தியா போஸ்டோட பார்சல் சர்வீசஸ் போயிட்டு இருக்கு. ஜல்கான் பஸ் நின்றுட்டு இருக்கு, அஜந்தா கேவ்ஸ் போற பஸ். இங்கிருந்து வந்து ஒரு 2 to 3 hours ஆகும். எவ்வளவு போஸ்ட்ஸ் இருக்கு பாருங்க.
அந்த சைடு வந்து நாசிக் பூனே போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்குதுங்க. சிவாஜி நகர், பூனே, சோலாப்பூர், ஷாஹ்டா இங்கெல்லாம் போற பஸ்ஸஸ் இங்க நிக்குது. ஓகேவா? நாசிக், பூனே எல்லாமே வந்து நல்ல டூரிஸ்ட் பிளேசஸ், பெரிய நகரங்கள் கூட. ஸோ அங்க போறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கனெக்டிவிட்டி சூப்பரா இருக்கு. எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் நிக்குது. MSRTCயோடது லால்பரி பஸ். இது வந்து இப்போ ரீசெண்டா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற பஸ். டிஎன்எஸ்டிசி பஸ் மாதிரி இதெல்லாம். அது வந்து SETC பஸ் மாதிரி. டே டைம்ல மக்கள் வந்து கியூல நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய ரஷ் இருந்துச்சுன்னா கியூ போட்டுருவாங்க. சிவிக் சென்ஸ் மகாராஷ்டிரால நல்லா இருக்கும். தள்ளுமுள்ளு பண்ணிட்டு எல்லாம் ஏறவே மாட்டாங்க. என்கொயரி கவுண்டர்ஸ் இருக்கும், அங்க கேட்டுக்கலாம் டைமிங்ஸ். இந்த அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சூப்பர்ல. பஸ்ஸஸ் எல்லாம் நல்லாவே இருக்குங்க. பழைய பஸ்ஸஸ் கொஞ்சம் டஞ்சனா இருக்கு, பட் புது பஸ்ஸஸ் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. பஸ் ஸ்டாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும். இன்னும் பழைய மாதிரி தான் இருக்கு. அப்கிரேட் பண்ணா கொஞ்சம் மாடர்னா அப்கிரேட் பண்ணா நல்லா இருக்கும். நம்ம ஒரு மாதிரி இப்போ எல்லா பஸ் ஸ்டாண்டும் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி மகாராஷ்டிரா பஸ் ஸ்டாண்ட்ஸ் அப்டேட் பண்ணும். என்னதான் புதுசா விட்டாலும் டஸ்டா நம்ம பஸ் ஸ்டாண்ட் வச்சிருக்கும் போது பஸ்ஸஸும் வந்து டஸ்ட் ஆயிருதுல்ல. நல்லா இருக்கா? நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. குளிர்காலத்துல எல்லாருமே வந்து நார்த் இந்தியா வந்துட்டாவே குளிர் தான். பிப்ரவரி மாசம் நம்ம இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு குளிர் குறைஞ்சிருச்சு. ஜனவரி, பிப்ரவரி, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில குளிர் இல்ல, மேனேஜபிள் குளிரா தான் இருக்கு. மக்கள் இங்க பாத்தீங்களா, அவுரங்காபாத் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே சூப்பரான ஒரு மஸ்ஜித். அவுரங்காபாத்னு ஃபர்ஸ்ட் இருந்த அந்த முகல் நேமா இப்போ சத்ரபதி சாம்பாஜி நகர்னு மாத்திட்டாங்க. இதெல்லாம் வந்து MSRTCயோட ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. காலங்காத்தால லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்துட்டு இப்படி பார்க் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. உள்ளுக்குள்ள பார்க்கிங் லாட்ஸ் எல்லாம் இருக்கும் அங்க பாருங்க, டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல. அதெல்லாம் தூரமா போற பஸ்ஸஸ், லாங் டிஸ்டன்ஸ் போற MSRTC பஸ்ஸஸ். இது எக்ஸிட் பாயிண்ட். இன்னும் கேன்டீன் எல்லாம் ஓபன் பண்ணல. ஃபுட் எல்லாம் காலங்காத்தால 6 மணிக்கு இருக்கும். ஸோ ஹோட்டல்ஸ் எல்லாம் இன்னும் ஓபன் பண்ணல. டீ ஷாப்ஸ் எல்லாம் மட்டும் ஓபன் ஆயிருக்கு. இது பழைய லால்பரி பஸ்ஸஸ்ங்க. லால்பரினா சிவப்பு ரதம், அங்க போயிட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் பழைய பஸ்ஸஸ். இங்க ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. சிவாயி எலக்ட்ரிக் பஸ். ஐ திங்க் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ல எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் கொடுக்குறாங்கல்ல, அந்த கோட்டால நம்ம மகாராஷ்டிராவுக்கு கொடுத்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் போலங்க. செம்ம குவாலிட்டியா சூப்பரா இருக்குங்க பஸ் பாக்குறதுக்கே. நம்ம ஊர்ல எல்லோ கலரா மாத்திட்டு இருக்காங்களா TNSTC பஸ்ஸஸ், அதே மாதிரி லால்பரி பஸ்ஸஸா இந்த மாதிரி மாடர்ன் அசோக் லேலண்ட் பில்ட் பஸ்ஸஸா பண்ணிட்டு இருக்காங்க மகாராஷ்டிரால. பிளாட்ஃபார்ம்ஸ் வியூ மேல ஃபுல்லா பிளாகா இருக்குன்னு தானே பாக்குறீங்க. நேத்து வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜோட பிறந்த நாள், அதனால இங்க பயங்கர செலிப்ரேஷனா இருந்துச்சு. ஆக்சுவலா ஸ்டேட் ஹாலிடே. அவரோட பிறந்த நாளுக்கு அவ்வளவு போற்றி புகழ்றாங்க சத்ரபதி சிவாஜி மகாராஜா. இங்க நம்ம ஊரு சோழர்களை நாம எப்படி கொண்டாடுவோம், சோழர் பாண்டியர் எல்லாம், அந்த மாதிரி இங்க வந்து சிவாஜி மகாராஜ் மராத்தா எம்பையருக்கு இங்க வந்து அவ்வளவு கொண்டாடுறாங்க. ஆப்வியஸ்லி இருக்கும்ல, மண்ணின் மைந்தர்கள். இதெல்லாம் டிப்போங்க. காலங்காத்தால இன்னும் பஸ்ஸஸ் நிறைய ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கல, அதனால டிப்போல போட்டு வச்சிருக்காங்க. இங்கேயும் வந்து கர்நாடகா மாதிரியே கேரளா மாதிரியே டிப்போவும் பஸ் ஸ்டாண்டும் அப்படியே பக்கத்துல இருக்கும். இது வந்து அதர் சைட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். நம்ம அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் எல்லாம் போகுதுல, அந்த பஸ்ஸஸ் நிக்கிற பிளாட்ஃபார்ம் ஏரியால இருக்கும். இதெல்லாம் பழைய MSRTC பஸ்ஸஸ். இங்க நின்றுட்டு இருக்கு பாத்தீங்களா ப்ளூ கலர் பஸ். இது வந்து மத்திய பிரதேஷ் பரிவாகன், மத்திய பிரதேஷ் ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸஸ்ங்க. அண்டை மாநிலங்களான மத்திய பிரதேஷ்க்கும் இங்க இருந்து பஸ் இருக்கு மக்களே. பிரைவேட் பஸ் மாதிரியே இருக்குல்ல பஸ் பாக்குறதுக்கு. என்ட்ரன்ஸ்ல நிக்கிறது அந்த டிசைன் போட்டிருக்காங்க பாருங்க, அது எக்ஸிக்யூட்டிவ் MSRTC. எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் தான் சீனா இருக்கு, மாடர்னா சீனா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம ஃபுல்லா சுத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க. பஸ் ஸ்டாண்ட் கனெக்டிவிட்டி, ஃபெசிலிட்டிஸு, சுத்தி இருக்கிற ஹோட்டல்ஸு, ஃபுட்டுக்கான ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ நீங்க சத்ரபதி சாம்பாஜி நகர் அவுரங்காபாத்துக்கு வந்தா இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நீங்க அவுரங்காபாத் சாம்பாஜி நகர் வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஒரு கைட் மாதிரி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய
லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஒரு டைமாவது நீங்க சாம்பாஜி நகர் வந்துட்டு அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் எல்லாம் சுத்தி பார்க்கணுங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேசஸ். அது போக சிட்டிக்குள்ளேயே வந்து உங்களுக்கு பிபிகா மக்பரா அந்த மாதிரியான பிளேசஸ் எல்லாம் இருக்கு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. நான் பர்சனலா ரொம்பவே என்ஜாய் பண்ணுங்க. அதுவும் நேற்று நைட்டு கரெக்டா நாம எல்லாத்தையும் சுத்தி முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு ரீச் ஆனோம். லைட்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே வேற லெவல்ல இருந்துச்சுங்க. தாஜ்மஹால் ஆஃப் டெக்கான்னு சொல்லுவாங்க பிபிகா மக்பராவும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். நம்ம சித்தார்த் பார்க் அண்ட் ஜூ எக்ஸ்ப்ளோர் பண்ணது, அப்படியே வெரைட்டியான ஒயிட் டைகர்ஸ் லயன் ரோர் பண்றதெல்லாம் பார்த்தோம். அதை பார்த்துட்டு பிபிகா மக்பராவும் பார்த்தோம். ஸோ எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் எல்லாம் போகணும்னு சாம்பாஜி நகர் வர்ற மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சேர்ஸ் ஃப்ரம் சாம்பாஜி நகர் பஸ் ஸ்டாண்டுங்க. சத்ரபதி சாம்பாஜி நகர், ஆல்சோ கால்ட் அஸ் அவுரங்காபாத். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அவுரங்காபாத்ல இருந்து சாம்பாஜி நகர்ல இருந்து பூனா வரைக்கும் போற பஸ் ஜர்னி தான் பார்க்க போறோம். ஓகேவா? அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. See you மக்களே from சத்ரபதி சாம்பாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட், மகாராஷ்டிரா. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.